ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டோட டாப் 5 ரிச்சஸ்ட் கேண்டிடேட் யார் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல விஜய்க்கே 4வது இடமா? அப்போ நம்பர் 1 பொசிஷன்ல யாரு? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பான கட்டத்தை அடைஞ்சிருக்கு. போட்டி போடுறவங்க எல்லாம் அவங்க சொத்து விவரத்தை அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனும் அதை அவங்க வெப்சைட்ல வெளியிட்டிருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா. வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிற இவருக்கு இன்னோவா கிறிஸ்டா, மாருதி XL6, ராயல் என்ஃபீல்ட் மாதிரியான வண்டிகள்லாம் இருக்கு. 1691 கிராம் கோல்டும் இருக்கு. எல்லாம் சேர்த்து 197 கோடி மதிப்புல சொத்து இருக்கிறதா அஃபிடவிட்ல போட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. 4வது இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய். விஜயோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா அவர்கிட்ட BMW 530, லெக்ஸஸ் 350, டொயோட்டா வெல்ஃபயர், BMW 17, மாருதி சுசுகி ஷிஃப்ட், டிவிஎஸ் எக்ஸல் இந்த மாதிரியான வண்டிகள்லாம் வச்சிருக்காரு. தென் கோல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 883 கிராம் இருக்கு. மொத்தமாக பார்த்தா 603 கோடி சொத்து மதிப்பு விஜய் கிட்ட இருக்குன்னு அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையோட பெரம்பூர் தொகுதி அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்னு சொல்லி 2 தொகுதியில விஜய் போட்டி போடுறாரு. இந்த லிஸ்ட்ல 3வது யாருன்னா லாட்ரி மார்டினோட சன் அப்புறம் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான் இருக்காரு. பாண்டிச்சேரியில போட்டி போடுற இவருக்கு 609 கோடியில சொத்து மதிப்பு இருக்கிறதா அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஆற்றல் அசோக் குமார். ஈரோடு தொகுதியில ஏடிஎம்கே சார்பா போட்டி போடுற இவருக்கு 662 கோடியில சொத்து மதிப்பு இருக்குன்னு அஃபிடவிட்ல போட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது லீனா ரோஸ். லாட்ரி மார்டினோட வைஃபான இவங்க லால்குடியில ஏடிஎம்கே சார்பா போட்டி போடுறாங்க. இவங்க அஃபிடவிட்ல கொடுத்திருக்க கணக்குப்படி இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோனா 1049 கோடி. இப்போதைக்கு தமிழ்நாட்டோட ரிச்சஸ்ட் எம்எல்ஏ கேண்டிடேட்னா லீனா ரோஸ் தான். இந்த லிஸ்ட்ல இல்லாத சில முக்கியமான கேண்டிடேட்டோட சொத்து மதிப்பை பார்த்தோம்னா கொளத்தூர்ல போட்டி போடுற டிஎம்கே தலைவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு 6 கோடியே 26 லட்சமும், சேப்பாக்கம் தொகுதியில போட்டி போடுற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு டிஃபெண்டர் கார், ஒரு இனோவா கார் உட்பட 20 கோடியே 64 லட்சம் சொத்தும் இருக்கு. காட்பாடி தொகுதியில போட்டி போடுற துரைமுருகனுக்கு 11.5 கோடியில சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில பிஜேபி சார்பா போட்டி போடுற தமிழிசை சவுந்தரராஜனோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா அவங்க பேர்ல 200 பவுண்ட் தங்கமும், அசைகிற சொத்து 2 கோடியே 64 லட்சத்துக்கும், அசையா சொத்து 1 கோடியே 12 லட்சத்துக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 50 லட்சம் மதிப்புல சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு ஒரு ஹுண்டாய் வெர்னா 150 கிராம் கோல்டு உட்பட 39 லட்சம் மதிப்புல சொத்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. டிவிகே கட்சியோட பொதுச் செயலாளரான புசி ஆனந்துக்கு 2 கோடியே 4 லட்சம் மதிப்புல சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கேவை சேர்ந்த எஸ்பி வேலுமணிக்கு 6.94 கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்து இருக்கிறதா அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு மதுரை மத்திய தொகுதியில போட்டி போடுற புதிய நீதி கட்சியை சேர்ந்த சுந்தர் சிக்கு 23 கோடியே 79 லட்சம் மதிப்புல சொத்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்க தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில போட்டி போடுறாங்க. அதே மாதிரி விஜயகாந்தோட சன்னான விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில போட்டி போடுறாரு. இவங்க சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா பிரேமலதா பேர்ல 94 கோடியே 57 லட்சம் மதிப்புல மொத்த சொத்தும், 57.81 லட்சத்துல கடனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விஜய பிரபாகரன் பேர்ல ஒரு BMW M4, ஹோண்டா ஜாஸ், ஃபோர்ஸ் டிராவலர், டிஃபெண்டர் 130X, அப்புறம் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக், இது இல்லாம 295 கிராம் கோல்டு, 595 கிராம் சில்வர் எல்லாம் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மொத்தமா சேர்த்து 28.72 கோடியில சொத்தும், இவருக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 41 கோடியே 59 லட்சத்துல கடனும் இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்ல விஜய பிரபாகரன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாத்தூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்க பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு மொத்த சொத்து மதிப்பு 20 கோடியே 76 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் போட்டி போடுற வானதி ஸ்ரீனிவாசனுக்கு சொத்து மதிப்பு 13 கோடியே 34 லட்சம் இருக்கிறதா அஃபிடவிட்ல போட்டிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டு இருக்க டிஎம்கேவை சேர்ந்த KN நேரு அப்புறம் செந்தில் பாலாஜியோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா KN நேரு பேர்ல 2 கோடியே 42 லட்சத்துல அசையும் அசையா சொத்தும், செந்தில் பாலாஜி பேர்ல 2 கோடியே 47 லட்சம் மதிப்புல அசையும் அசையா சொத்தும் இருக்கிறதா அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
கார் கலெக்ஷன்ல கவனிக்க வச்ச கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதியில டிவிகே சார்பா போட்டி போடுற கனிமொழி சந்தோஷ்க்கு என்னென்ன கார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மஹேந்திரா மராசோ, எர்டிகா, தார் எல்எக்ஸ், தார் ஏஎக்ஸ், எக்ஸ்யூவி 700, அர்பன் க்ரூசர், ஃபார்ச்சூனர், கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஈச்சர், பிக்கப் 407, மஹேந்திரா ஜீட்டோ, மஹேந்திரா ஜீட்டோ எக்ஸ், மஹேந்திரா பொலேரோ, இதுவும் இல்லாமல் மஹேந்திரா அண்ட் டாட்டாவில் 2 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அது போக இவங்க கிட்ட 1680 கிராம் தங்கமும் 110 கேரட் வைரமும் 30 கிலோ வெள்ளியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சேர்த்து 11 கோடியே 26 லட்சம் அசையும் சொத்தும் 4 கோடியே 76 லட்சம் அசையா சொத்தும் இருக்கிறதா அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.